அனைவருக்கும் வணக்கம். நான் பாரதி பேசுகிறேன். அதாவது Indiapenne சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா அங்கே ரெட் கலரில் இருந்தால் நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்கன்றது மீனிங். அதனால் ஒரு சேனல் ஒரு முறை தான் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றதுனால அதை நான் சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இது வந்து தேய்பிறை அஷ்டமிக்குன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நான் ஏதாவது ஸ்பெஷலாக இருந்தால் சொல்கிற ஒரு விஷயம். எப்பவுமே யூஸ்வலாக சொல்கிறது இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு காயத்ரியும் ஒரு தியான முறையும் நாளைக்கு நீங்கள் வழங்க போகிற இந்த அசிதாங்க பைரவர் கூடிய ஒரு இதுவும் வந்து வீடியோனுடைய கடைசியில் தான் சொல்கிறேன். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் தயவு செஞ்சு பார்க்கணுன்னு கேட்குறேன். வீடியோ கடைசியில் தான் அதுக்கான ஃபோட்டோவும் அந்த ஸ்லோகமும் போட போகிறேன் நான். நாளைக்கு வந்து உங்களுக்கு தேய்பிறை அஷ்டமி வருது. அதாவது ரொம்ப பொதுவாக முன்னாடி நாள் ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகும். அதனால் நான் முன்னாடி நாள் ஈவினிங் தான் அந்த பஞ்சதீபம் போட்டு முன்னாடி நாள் ஈவினிங்கே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஒரு கேலண்டர்லலாம் உங்களுக்கு வந்து மறுநாள் போட்டிருக்கோம். ஈவினிங் வந்து ஒரு 6க்கு 7க்கு வந்து முன்னாடி நாள் ஸ்டார்ட் ஆச்சுன்னா முன்னாடி நாள் தான் அந்த பஞ்சதீபம் போட்டு நம்ம அந்த தனம் தரும் பாட்டெல்லாம் சொல்லணும்னு சொல்லுவேன். ஆனால் இந்த நாளைக்கு வர்றது வந்து ஃபுல் டேவே நாளைக்கு வந்து அதாவது ஏர்லி மார்னிங் ரொம்ப விடிய காலையில் அதாவது 1 மணி அப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு நாளைக்கு நைட்டு 11:30க்குள்ளே அப்படி முடிஞ்சிடுது நாளைக்கு வர தேய்பிறை அஷ்டமி. அதனால் நாளைக்கு நைட்டே நீங்கள் வந்து 6 மணிக்கு மேலேயும் சொல்லலாம், இல்லை நைட் 8க்கும் சொல்லலாம். நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மேலேயும் சொல்லலாம், இல்லை நைட் 8 மணிக்கும் சொல்லலாம். தனம் தரும் அந்த பாடல் வந்து நீங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி அந்த 8 முறை சொல்லிவிட்டு பஞ்சதீபம் உங்களுக்கு தெரியும். அந்த பஞ்சதீபம்லாம் வந்து ஒரு விளக்குலேருந்து இன்னொரு விளக்கு மிக்ஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு விளக்குலேருந்து ஒரே திரி அப்படியே விளக்குலேருந்து இன்னொரு விளக்கு ஏற்றுறதோ பண்ணக்கூடாது. தனித்தனியாக தான் ஏற்றணும். நிவேதனம் நீங்கள் தயிர் சாதமோ இல்லை வேறு ஏதாவது வச்சு கூட மாதுளம்பழமோ தயிர் சாதமோ வச்சுட்டு படையல் வச்சுட்டு நாய்க்கும் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் படையெல்லாம் வச்சு முடித்து சாமி கும்பிட்டு முடித்த பின்னாடி அதுக்கப்புறம் நாய்க்கு வைக்கணும். இந்த இது வந்து எப்பவுமே நம்ம தேய்பிறை அஷ்டமிக்காக சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு மாதம் வர தேய்பிறை அஷ்டமியுமே ஒரு விஷயம். இப்போ நம்மளுக்கு கார்த்திகை மாதத்தில் வந்த இது வந்து ஜென்மாஷ்டமி. உங்களுக்கு அப்போ தான் பைரவர் பிறந்த நாளுன்றதுனால கார்த்திகை மாதத்தில் வந்த தேய்பிறை அஷ்டமி வந்து ஜென்மாஷ்டமி. ஒவ்வொரு மாதம் வர தேய்பிறை அஷ்டமிக்குமே ஒரு குறிப்பிட்ட அந்த பைரவருக்குரிய ஸ்லோகமும் அதாவது வந்து துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னும் ஆதித்யர்களின் பிராண தேவதை அப்படின்னும் இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த மார்கழி மாதத்தில் வர்றது வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவை ஒரே ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடறேன் நான். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியும். இந்த தேய்பிறை அஷ்டமி பூஜையெல்லாம் எப்படி பண்ணுறது, அரளிப்பூ சாத்தணும், பஞ்சதீபம் ஏற்றணும், நைட்டு 8 முறை இதெல்லாம் சொல்லணும், எல்லாமே தெரியும். ஆனால் நாளைக்கு வர்ற அந்த மார்கழி மாதத்தில் வர்ற இதுக்கு வந்து தொழில் விருத்தி அடையும். ஒவ்வொரு மாதம் வர்றதும் ஒரு விஷயத்துக்கு நல்லது தான். ஆனால் நாளைக்கு வர்றதுக்கு வந்து தொழில் விருத்தி அடையும். உங்களுக்கு ஜாப் சம்மந்தமான விஷயங்களுக்காக நாளைக்கு நீங்கள் வந்து இதை வணங்கணும். பைரவர் தான் நீங்கள் கும்பிட போகிறீங்க. சொர்ணாகிருஷ்ண பைரவர் படம் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் மனசில் அந்த ஒரு பூஜை பண்ணும்பொழுது அந்த துவாதச ஆதித்யர் நாளைக்கானவருடைய பேர் என்னன்னா மித்ரன். அதுக்கான ஆதித்யனுடைய பிராண தேவதை பேர் வந்து அசிதாங்க பைரவர். அதாவது நாளைக்கு நீங்கள் வணங்க போகிற பைரவர் வந்து அசிதாங்க பைரவர். உங்கள் வீட்டில் எந்த பைரவர் படம் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் மனசில் மட்டும் நீங்கள் அதை தனந்தொரணம் சொல்லும் போதும் நிவேதனம் வைக்கும் போதும் உங்கள் வேண்டுதல் வைக்கும் போதும் அசிதாங்க பைரவர்கிட்ட நீங்கள் வேண்டுற மாதிரி மனசில் நினச்சிக்கோங்க. நாளைக்கு நீங்கள் பண்ண போகிற இந்த அசிதாங்க பைரவருக்காக நீங்கள் செய்ய போகிற அந்த வந்து நிவேதனமாகட்டும், அந்த அரளிப்பூ ஆகட்டும், அந்த பஞ்சதீபமாகட்டும் என்ன உங்களுக்கு நன்மை தரும்னா தொழிலில் விருத்தி அடையும். தொழில் சம்பந்தமான எந்த கோரிக்கை இருந்தாலும், ஃபாரினில் போய் வேலைக்கு வேணுமா, இல்லை ஜாப்லேயே உங்களுக்கு வந்து ஹையர் பொசிஷன் வேணுமா, இல்லை சம்பள உயர்வு வேணுமா, இல்லை தொழிலில் யாராவது போட்டியோடு உங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அங்கே இருக்காங்களா, தொழில் சம்பந்தப்பட்ட எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் செய்ய போகின்ற தேய்பிறை அஷ்டமி விஷயத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தொழில் ரீதியான நிம்மதிகளை உங்களுக்கு அள்ளித்தரும் என்று கூறி அசிதாங்க பைரவர் என்பவர் இந்த பைரவ மூர்த்தி வடிவங்களில் முதன்மையானவராக இருக்கின்றார். இந்த பைரவர் வந்து காசி மாநகரத்தில் இருக்கின்ற விருத்த காலர் கோவிலில் அருள் செய்கின்றார். அன்னப்பறவையை வந்து வாகனமாக கொண்டிருக்கின்றார். நவ கிரகங்களில் குருவினுடைய கிரக தோஷத்திற்கு இந்த அசிதாங்க பைரவரை தான் வணங்குகின்றார்கள். ஆனால் இந்த குருவுக்காக இவர்கள் வணங்குவது ஒரு புறம் இல்லாமல் நாளைக்கு வியாழக்கிழமையாகவும் இருக்கின்றது. அதே சமயத்தில் மார்கழி மாதத்தில் முக்கியமாக இந்த அசிதாங்க பைரவரை வணங்குகின்ற அந்த நாளாக இருக்கின்றது என்பதால் தான் இந்த பைரவரை நினைத்து நீங்கள் வணங்க வேண்டும். இவற்றுடைய இந்த சக்தி வடிவமாக பிராமி என்பவள் விளங்குகின்றார். அந்த சப்த கன்னிகள் இருக்கின்ற பிராமி என்ற இவர்தான். இவருக்கு இந்த பைரவருக்கு வந்து உங்களுக்கு சப்த கன்னிகளில் ஒருத்தியாக இருக்கின்ற இந்த பிராமி என்பவர் தான் இந்த சக்தி வடிவமாக இருக்கின்றார்.
இந்த அசிதாங்க பைரவர் அஷ்ட பைரவர்களுக்குமே அவர்களுக்கென்று தனித்தனியாக உங்களுக்கு தியானம் இருக்கின்றது. அவர்களுக்குரிய அந்த காயத்ரியும் இருக்கின்றது. அதன்படி அந்த காயத்ரியினுடைய இதுவையும் உங்களுக்கு நான் ஃபோட்டோவாக போடுறேன். அதே மாதிரி அவர்களுக்குரிய அந்த அசிதாங்க பைரவருக்குரிய தியானத்தையும் நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக போடுறேன். இதை நீங்கள் 8 முறை படிக்கணுன்றதில்ல. நீங்கள் ஒரு முறையும் படிக்கலாம், இல்லை உங்கள் விருப்பம் எத்தனை முறையோ அதை நீங்கள் படிக்கலாம். அந்த தனந்தரம் மட்டும்தான் நீங்கள் 8 முறை படிக்கணும். இந்த அசிதாங்க பைரவருக்குரிய காயத்ரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அசிதாங்க பைரவர் என்றவரே குருவுக்கு, அதாவது குரு பகவானுக்கு வியாழன் என்ற கோளுக்கு சம்பந்தப்பட்டது அசிதாங்க பைரவர். இதே உண்மத்த பைரவர்னால் இப்போ புதனுக்கு சம்பந்தப்பட்டவர். அசிதாங்க பைரவர் அதனால்தான் தொழிலில் விருத்தி என்று உங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. பைரவர் என்பதே உங்களுக்கு சிவனினுடைய ஒரு அங்கம். அதே போன்று தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் கூட உங்களுக்கு சிவனுடைய அங்கம்தான். அப்படி பார்க்கும் பொழுது தொழிலில் மேம்படுவார்கள், அசிதாங்க பைரவரை வணங்கினால் தொழிலில் மேம்படுவார்கள் என்று சொல்வது ஒரு புறம் இருக்க, இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை அஷ்டமி என்பது உங்களுக்கு அசிதாங்க பைரவருக்குரியதாகவும் தொழில் விருத்தியாகக்கூடிய விஷயமாகவும் குருவோடு சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கின்றது. அதற்கான காயத்ரி ஓம் ஞான தேவாய வித்மகே வித்யாராஜாய தீமகி தன்னோ அசிதாங்க பைரவ பிரசோதயாத் என்றது அவர்களுக்குரிய காயத்ரி. அதே மாதிரி அசிதாங்க பைரவருக்குரிய தியானம் என்னன்னா, திரிநேத்திரம் வரதம் சாந்தம் முண்டமாலா விபூஷிதம் ஸ்வேதவர்ணம் கிருபாமூர்த்திம் பைரவம் குண்டலோ ஜ்வலாம் கதா கபால சம்யுதம் குமாரஞ்ச திகம்பரம் பாணம் பாத்ரஞ்ச சங்கம் ச அஷமாலாம் கமண்டலும் நாக யஜ்ஞோப வீதஞ்ச சாரினம் சிவி பூஷிதம் பிரஹ்மாணி சக்தி சம்யுத ஹம்சாரூடம் சுரூபினம் சர்வாபீஷ்டப்பிரதம் நித்யம் அசிதாங்கம் பஜாமியகம் அப்படின்றது. இதையும் உங்களுக்கு மேலே வர அந்த இதில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னவென்றால், குருவோடு சம்பந்தமாக இருக்கின்ற இந்த அசிதாங்க பைரவர் ஒவ்வொரு மார்கழி மாதத்துலேயும் உங்களுக்கு வியாழக்கிழமையே வரும்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு அதே அடுத்த வருஷம் பார்த்தா வியாழக்கிழமை வராமல் வேற ஒரு நாள் கூட வரலாம். ஆனால் நம்மளுக்கு நாளைக்கு குருவோ சம்பந்தப்பட்ட தொழிலோடு சம்பந்தப்பட்ட படிப்போடு சம்பந்தப்பட்ட இந்த அசிதாங்க பைரவர் மார்கழி மாதத்தில் மார்கழி மாதம்தான் அதற்கு உரியது. அது அதிசயமாக நாளைக்கு வியாழக்கிழமை வருது உங்களுக்கு. இந்த தேய்பிரை அஷ்டமி பொதுவாகவே நம்ம தேய்பிரை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற இந்த தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட படிப்புக்கு சம்பந்தப்பட்ட குருவுக்கு சம்பந்தப்பட்ட இந்த அசிதாங்க பைரவனுடைய இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமி வியாழக்கிழமையான நாளைக்கு வருது. அதனாலேயே இது முக்கியமாக நான் பதிவிட்டுக் கொள்கிறேன். நீங்கள் அதோடு இந்த ஸ்லோகத்தையும் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பாரதி பேசுகிறேன். அதாவது Indiapenne சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா அங்கே ரெட் கலரில் இருந்தால் நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்கன்றது மீனிங். அதனால் ஒரு சேனல் ஒரு முறை தான் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றதுனால அதை நான் சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன்.